யார் யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அவங்கெல்லாம் வந்து சுவாமியை வழிபட்டா கோபம் தணிந்து நரம்பு வியாதிகள் வராதுங்கிறது ஒரு ஐதீகம். ராஜராஜ சோழன் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அவருக்கும் சுவாமியோட அனுகிரகம் கிடைச்சதா கல்வெட்டுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆலயத்துல மற்றொரு சிறப்பு என்னன்னா, சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலம். அதனால சதய நட்சத்திரக்காரர்லாம் வந்து இங்க சுவாமி வழிபட்டா அவங்களுக்கு உள்ளான பாவங்கள்லாம் போகி முத்தி பேர் அடிவாரங்கிறது ஒரு ஐதீகம். படிப்பு வராத மக்கள், அதாவது ராகு தசை, ராகு புத்தி இந்த காலங்கள்லாம் வந்து சரஸ்வதி அம்பாளை வழிபட்டா அவங்களுக்கு படிப்பு வருங்கிறது ஐதீகம். அம்பாள் வழிபட்டா திருமங்கல வாழ்வு கொடுக்கக்கூடியவள், சுமங்கலியா எப்போதும் தீர்க்க சுமங்கலியா அருள் பாலிக்கக்கூடியவள். எல்லா மாணக்களும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக யாகங்கள் செய்து வழிபாடு சிறப்பான ஒரு முறையில செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வந்து அம்பாள் வந்து ஒரு பிரசித்தமான ஒரு விசேஷமான ஒரு முறையில அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயிலை சுத்தி தீவு போல ஒரு தீர்த்தம் அமைஞ்சுள்ளது. ஹரணம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ரிவா போற்றி. வாகர்த்தாவினரோ வாகத்த பிரதிபத்தையே ஜெகதோ புதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வர அனுகிரகத்தால தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் உடையார் கோயில் எனும் அழகிய கிராமத்திலே சுவாமி திருக்கடா உடையார் எனும் திருநாமத்திலே நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அவங்கெல்லாம் வந்து சுவாமியை வழிபட்டா கோபம் தணிந்து நரம்பு வியாதிகள் வராதுங்கிறது ஒரு ஐதீகம். அம்பாள் வழிபட்டா திருமங்கல வாழ்வு கொடுக்கக்கூடியவள், சுமங்கலியா எப்போதும் தீர்க்க சுமங்கலியா அருள் பாலிக்கக்கூடியவள். அதனால அவரையும் வழிபட்டோம்னா எந்த விதமான துன்பம் நேராதுங்கிற ஐதீகம். திருமணம் ஆகாதவர்கள், படிப்பு வராதவங்க இவங்களை வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா எல்லா வழிபாட்டு நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்கிற ஐதீகம். இந்த ஆலயத்துல மற்றொரு சிறப்பு என்னன்னா, சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலம். ராஜராஜ சோழன் வந்து இங்க பராமரித்து ஆலயத்தை நிர்வகித்ததுனால ராஜராஜ சோழனோட ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரம் தான் இந்த ஆலயமும் கும்பாபிஷேகம் பண்ணதா ஐதீகம். கல்வெட்டுகள் அதை குறிப்பிட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அவருக்கும் சுவாமியோட அனுகிரகம் கிடைச்சதா கல்வெட்டுகளை குறிப்பிட்டிருக்காங்க. அது போல அதனால சதய நட்சத்திரக்காரெல்லாம் வந்து இங்க சுவாமி வழிபட்டா அவங்களுக்கு உள்ளான பாவங்கள்லாம் போகி முத்தி பேர் அடிவாரங்கிறது ஒரு ஐதீகம். கௌதம முனிவரால் ஏற்பட்ட இந்திரனுக்கு வந்து கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இங்க பெற்றதும் இங்கேதான். அதே மாதிரி பூமாதேவிக்கு இந்த பாபங்களை போக்கக்கூடிய பாப விமோசனமும் கிடைச்சதும் இங்கேதான். அது மாதிரி நிறைய ஐதீகங்கள் உண்டு. பிரம்மா வழிபட்டதால பிரம்மாவோட பத்னி சரஸ்வதி அம்மையாரும் இங்க இருந்து நமக்குலாம் அருள் பாதிக்கிறாங்க. படிப்பு வராத மக்கள், அதாவது ராகு தசை, ராகு புத்தி இந்த காலங்கள்லாம் வந்து சரஸ்வதி அம்பாளை வழிபட்டா அவங்களுக்கு படிப்பு வருங்கிறது ஐதீகம். அதே போல பித்ரு தோஷங்கள், முன்னோர்களுக்கு நம்ம அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணாம விட்டுருந்தோம்னா அந்த பாபம் நம்ம வந்து சேர்ந்துரும். அந்த சமயத்துல வந்து சுவாமி நம்ம வழிபட்டு சுவாமிக்கு அந்த காய்கறி எல்லாம் படையல் பண்ணி அவங்களுக்கு வேதியம் பண்ணோம்னா அந்த பாபங்கள்லாம் போகுங்கிறது ஐதீகம். இந்த இருக்க சதுர்வேத தீர்த்தம் பேரு. இந்த கோயிலை சுத்தி தீவு போல ஒரு தீர்த்தம் அமைஞ்சுள்ளது. ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு வேதம். அந்த வேதத்துல நீராடி சுவாமி தரிசனம் பண்ணுங்கிறது ஐதீகம். அதே போல அம்பாள் இங்க வந்து அம்பாள் வந்து ஒரு பிரசித்தமான ஒரு விசேஷமான ஒரு முறையில அமைக்கப்பட்டிருக்காங்க. எல்லா ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா அபயவரத கஷ்டமா இருக்கும், அப்படி இல்லைன்னா அபயூர் கஷ்டம், தொடையில் கை வைத்த மாதிரி ஒரு உருவத்தில் இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கடிகஸ்தம்னு பேரு. திருமங்கல குடியில் அம்பாள் எப்படி அருள் பாலிக்கிறாங்களோ அதே போல நம்ம இந்த உடையார் கோயிலும் அம்பாள் வந்து கடிகஸ்தத்தோட இருந்து நமக்குலாம் அருள் பாலிக்கிறாங்க. எழுத்தாப்புல வந்து உக்ரசாந்தி விநாயகர் சன்னதி, தனி சன்னதி விநாயகர் சன்னதி உள்ளது. அந்த சன்னதி பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து உக்கிரமாக இருந்ததாகவும் உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக தன் குழந்தை எதிர் திசையில் வச்சா உக்கிரம் தணிங்கிறதுக்காக விநாயகரை எதிர் திசையில் வச்சு சுவாமியை வழிபட்டிருக்காங்க. இது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது. அதே அமைப்பு நம்ம இந்த உடையார்கோவில் கிராமத்திலையும் இருக்கிறது. இவ்வாலயமானது பிரம்ம தேவரால் வழிபட்ட ஆலயம். பிரம்மாவுக்கு தான் தான் பெரியவர் என்ற அகம்பாவம் வந்ததால படைப்பு தொழில் செய்ய முடியாமல் போனது. படைப்பு தொழில் செய்யலைன்னா உலகம் சிருஷ்டி ஆகலை, சம்பிச்சு நின்றது. உலகமே அப்படியே சம்பிச்சு நின்றப்ப சுவாமிகிட்ட போய் தேவர்கள்லாம் முறையிடுறாங்க, இந்த மாதிரி உலகம் இயங்கல, நீங்க தான் சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றப்ப பிரம்மதேவரை வந்து சுவாமி 5 ஸ்தலங்கள்ல கொண்டு சென்று பூஜை பண்ண சொல்றாரு. அதுல ஒரு சிவாலயமானது தான் இந்த ஸ்தலம். பிரம்மதேவரால் வழிபட்ட ஸ்தலமானது இது. பிரம்மா வழிபட்டு பாபம் நீங்கப்பட்டதால் அவருக்கு மோட்சம் கிடைத்து திருப்பி படைப்பு தொலை பெற்றாருங்க ஐதீகம். இதை அறிந்த மன்னர்கள் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இது. ராஜேந்திர சோழன் வந்து ஆயுதங்கள்லாம் இந்த கலாக்காடு தான் ஃபுல்லா. இங்க இந்த கலாக்காட்டுல ஆயுதங்களை பதுக்கிறதுக்காக வரப்ப சுவாமியை பார்த்துட்டு தன்னுடைய ஜடாமரத்தை கட்டிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்றப்ப அசரீர வாக்கா சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தான் ஆலயம் அமைச்சதாகவும் கல்வெட்டுகள்ல இருக்கு. கல்வெட்டுல வந்து யார் யார் இங்க ஆண்டாங்க, யார் யார் வந்து தரிசனம் பண்ணாங்கிறதெல்லாம் கல்வெட்டுல இருக்கு.
அதே போல இந்த சிவாலயத்தில் என்னென்ன விசேஷங்கள், சிவாலயத்துக்கு உண்டான எல்லா விசேஷமும் சிறப்பான ஒரு முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இது நிர்வாகம் வந்து இந்து சமய அறத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. கோயிலோட வருமானத்தை வச்சு தான் அந்த விழாக்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. மாசி மாதத்துல வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி விசேஷமாக நடக்கும். அதுமாரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா நடனம் அதுவும் மிக சிறப்பாக, வைகாசி விசாகம் பஞ்சமூர்த்தி பிறப்பாடு அதுவும் நல்ல சிறப்பான ஒரு முறையில் நடக்கும். மாதந்தோறும் வளர்பிறை நவமிக்கு சரஸ்வதிக்கு வந்து விசேஷமான ஒரு அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுபோல மாசி மாதத்திலே இந்த தேர்வு வரக்கூடிய காலங்களிலே மகா சரஸ்வதிக்கு யாகங்கள்லாம் செய்து எல்லா மாணக்களும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக யாகங்கள் செய்து வழிபாடு சிறப்பான ஒரு முறையில் செஞ்சுட்டு இருக்கோம். இது போல எல்லா விசேஷங்களும் சிறப்பான இருக்குது. அதே மாதிரி பங்குனி மாதத்துலேயே வந்து சுவாமி சூரிய பகவான் வந்து சுவாமி மேலே படுற விசேஷம் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இன்னும் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதாவது உத்தராயணமும் தட்சிணாயணமும் 2 காலங்கள் சொல்லுவாங்க. சுவாமி தட்சிணாயணத்துலேருந்து, சூரிய பகவான் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணத்து வரக்கூடிய காலங்களில் பங்குனி மாதத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து சுவாமி மேலே காலையில் 6:32க்கு அந்த சூரிய உதயமாகிற நேரத்தில் சுவாமி மேலே படும். அந்த நேரத்தில் சுவாமிக்கு விசேஷமான பூஜையெல்லாம் செஞ்சு எல்லா மக்களும் பயனுறணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் சிவாலயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா மக்களும் வந்து தரிசனம் பண்ணி சுவாமியோட அனுகிரகம் பெறணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது 5 நிலைகளுடைய ராஜகோபுரமும், அதுக்கு அடுத்ததாக 2 நிலையோட ராஜகோபுரமும் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமியோட விமானம் முழுக்க கருங்கல்லாலான விமானமாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் வந்த ராஜாக்கள் வந்து புனர்வச்சு அம்பாள் சன்னதியெல்லாம் திருக்கோயில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தியதாகவும் ஐதீகம். அதே போல ஆலயத்திலே முதல்ல நுழைந்தவுடனே நந்தீஸ்வர பகவான் நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். நந்தியை வழிபட்டு உள்புறம் வந்தோம்னா நர்தன விநாயகர், அது அவரை தரிசனம் பண்ணிட்டு உள்ள சுவாமி மூலவர் சுயம்பு ரூபமாக இருந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். நவகிரகம் வந்து இங்கே ஆகம பிரதிஷ்டை, வைஷ்ணவ பிரதிஷ்டை கிடையாது. எல்லா கிரகங்களும் சூரிய பகவானை பார்த்தபடி இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பான ஒரு முறை. அப்புறம் நால்வர், பைரவர், சூரிய சந்திரன்லாம் இருக்காங்க. அப்படியே வெளியில உள்பிரகாரத்துக்கு வந்தோம்னா விநாயகர், பிரதான விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, ராகு இங்கே தனி சன்னதி உள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ராகு பகவான் தனியாக அருள்பாலிக்கிறார் நமக்கு. அதனால மற்ற ஊர்களுடைய பிரம்மபுரீஸ்வரர், ஆனந்தபுரீஸ்வரர், ஒவ்வொரு சேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவங்களோட நாமதேயத்தை இங்கே வச்சிருக்காங்க. பிரகாரத்தில் வள்ளி தேவசனாசன சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கு எதிர் திசையில் லிங்கோத்பவர் அண்ணாமலையாரோட திருக்கோலமும் அருள்பாலிக்கிறார். கஜலட்சுமி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் போன்ற சன்னதிகள்லாம் இங்கே இருந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாங்க. ஸ்தல விஷமானது கலா செடின்னு பேர். கலா காட்டில் இருந்ததான் சுவாமிக்கு திருக்கலா உடையார் எனவும் வடமொழியில் கரவந்தீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தோம்னா அம்பாள் சன்னதி தனியாக உள்ளது. சுவாமிக்கு 4 கால பூஜைகள் நடைபெற்று கொடுக்கிறது. காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் என்று 4 காலங்களும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உடைய பெயர் ஆலய அர்ச்சகர் அசோக் சிவாச்சாரியார், உடையார் கோயில்.